ஏசப்பா ஏத்துக்கிட்டு ரட்சிக்கப்பட்டவங்க பைபிள் படிக்கிறது முக்கியமா? இந்த வீடியோல உங்களுக்கு புரிய மாதிரியே சிம்பிளா சொல்றேங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் எழுதின சுவிசேஷத்துல சொல்றாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. ஏசப்பா இங்க என்ன சொல்றாருன்னா, வேத வாக்கியங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க, அதனாலதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குன்னு சொல்றாரு. நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க பைபிள் படிக்கிறது மூலியமா ஆவிக்குரிய வளர்ச்சி உங்ககிட்ட இருக்கும், நீங்க ஏசப்பா கிட்ட பேச முடியும், அதே போல நீங்க பரிசுத்தமா வாழ முடியும், பாவம் இல்லாம இருக்கிறதுக்கு, பாவ காரியங்கள் நம்மள சேரக்கூடாதுன்னா நம்ம பைபிள் படிக்கணும்ட்டு நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம பைபிள் படிக்கிறது மூலியமா நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. ஏன்னா ஏசப்பா நமக்கு சொன்ன வாக்கு தத்தமே, நான் நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன்றதுதான். அப்போ நித்திய ஜீவன் என்னன்னா அவருடைய ராஜ்யத்துக்கான பாத்திரமான நம்ம மாறுறதுங்க. அதாவது நம்ம பரலோகத்துக்கு ஏசப்பா நம்மள தயார்படுத்துறாரு. இன்னைக்கும் எனக்கு பைபிள் படிக்க டைம் இல்ல, நான் ஸ்கூலுக்கு போறேன், காலேஜ் போறேன், எனக்கு வேலை இருக்கு, நான் பிசினஸ் பாக்குறேன், நான் பைபிள்லாம் படிக்கிறது இல்லைங்க. கலண்டர்ல ஒரு வசனம் பார்த்துட்டு போறேன், ரோட்ல போகும்போது ஏதாச்சும் ஒரு கார்ல இல்லைன்னா ஏதாச்சும் வால் போஸ்ட்ல என்ன பண்ணிருக்கோம் வசனம் இருக்கும், அதை படிப்பேங்கன்னு சொன்னீங்கன்னா ஏசப்பா எனக்கு உங்களை பத்தி தான் சொல்றாரு. நான் பரலோகத்துக்கு வரணும், நித்தியமா அவரோட கூட வாழணும்னு ஆசைப்படுறீங்களே மகனே மகளே, ஆனா நீங்க பைபிள் படிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவானாமா. ஒரு நாளைக்கு பகல் இருக்கு, இரவு இருக்கு. அப்போ எல்லா நேரமும் நம்ம பைபிள் படிச்சாதான் நம்ம பாக்கியவானா இருக்க முடியுமாமா? நான் உங்களை எல்லா நேரமும் படிக்க சொல்லல, உங்களுக்கு இருக்க ஃப்ரீ டைம்ல ட்ரை பண்ணுங்க படிக்கிறதுக்கு. பைபிள் படிப்போம், கர்த்தரை தேடுவோம்.